எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. அம்மா கொஞ்சம் சீக்கிரம் வாங்கம்மா, டைம் ஆச்சு. வந்துட்டேன்ப்பா வந்துட்டேன். அஸ்வின், உன்னதான் அஸ்வின் கூப்பிடுறேன். கூப்பிட அமைதியாவே இருக்க, பதிலே சொல்ல மாட்டேன்ற. அம்மா சீக்கிரம் வாங்க. வந்துட்டேன்ப்பா, கிளம்பலாம். சீக்கிரம் போகணும் இல்லம்மா, நம்ம சொல்ல சொல்ல கேட்காம அவங்க கார் வேற அனுப்பி விட்டுருக்காங்க. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம லேட் பண்ணா நல்லா இருக்காதுல்ல, கிளம்பலாமா? அவ்வளவுதான்ப்பா, கிளம்பலாம். நான் ரெடியா தான் இருக்கேன். என்னப்பா அஸ்வின், உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நான் கூப்பிடுறது கூட காதுல விழாத மாதிரி அமைதியா உங்க அம்மா கிட்ட மட்டும் பேசிட்டு இருக்க. என்கிட்ட பேசவே மாட்டியாப்பா? அம்மா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், என் தங்கச்சியும் என் தங்கச்சி புருஷனும் இந்த வீட்டுக்கு வர வரையும் அவரை நான் அப்பான்னு கூப்பிட மாட்டேன்னு. திரும்ப திரும்ப வந்து என்கிட்ட பேச வேண்டான்னு சொல்லுங்க. இவர் பண்ற காரியத்துக்கு இவர்கிட்ட பேசுறது ஒண்ணுதான் இப்ப குறைச்சல். நான் அப்படி என்னப்பா பண்ணிட்டேன் நீ என்கிட்ட பேசாம இருக்கிறதுக்கு? புள்ளன்னு எல்லாம் உனக்காக செய்யணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆமா, ஒத்துக்கிறேன், எனக்கு அவன் மேல பாசம் இல்லதான், எனக்கு அவளை பிடிக்காதுதான். அதுக்காக உன்னை அப்படி நினைக்க முடியாது. எனக்கு நீனா உசுருப்பா. இப்படிலாம் சொல்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூடவா வைக்கமா இல்ல? அவளும் நீங்க பெத்த பொண்ணு தானே. அப்படி விருப்பமே இல்லாதவங்க எதுக்கு அவளை பெத்துக்கிட்டீங்க? ஆனா நல்ல வேலைமா, என் தங்கச்சி பிறந்த இடத்துல எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கா. சின்ன வயசுல இருந்து அவ ஆசைப்பட்டது எதுவும் கிடைச்சது இல்ல. அவ ஆசைப்பட்டு கேட்கறது எதுவும் நடந்ததும் கிடையாது. ஒரு வேலைக்காரி மாதிரி தான் வேலை பார்த்துட்டு இருந்தா. எல்லாம் எனக்கு தெரிஞ்சும் கூட பிறந்த அண்ணாவா இருந்தும் என்னால வேற எதுவும் பண்ண முடியல. ஆனா இப்ப போன இடத்துல பாத்தீங்களா, அவ மகாராணி மாதிரி இருக்காமா. அங்க இருக்கவங்க எல்லாரும் அவ மேல அவ்வளவு பாசத்தை கொட்டுறாங்க. புருஷன்னா அப்படி இருக்கணும். என் தங்கச்சியை தாங்குன்னு தாங்குறாங்க. அவ பிறந்த இடத்துல கஷ்டப்பட்டதுக்கு டபுள் மடங்கா புகுந்த இடத்துல சந்தோஷமா இருக்கா. அதுவே எனக்கு போதும்மா. எப்பவும் என் தங்கச்சி சந்தோஷமா இருந்தா போதும். சரிம்மா, டைம் ஆச்சு, கிளம்பலாம் வாங்க. முதல்ல கல்யாண ஏற்பாடு எனக்கு தெரியாம பண்ணதுக்கு உங்க மேலலாம் எனக்கு கோபம் இருந்துச்சுதான். ஆனா அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணனாலதான் என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அதை நினைச்சு ஒரு பக்கம் சந்தோஷமா தான் இருக்கு. அம்மா, நம்ம கல்யாணத்துக்கு தான் எதுவுமே பண்ண முடியல. ஆனா இப்போ ரிசப்ஷன் நடக்க போகுது, பெருசா பண்றாங்க. அதனால அவங்க கண்டிப்பா நம்ம தங்கச்சிக்கு நல்ல விலையில தான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நல்ல விலையிலே மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணுமா? கண்டிப்பாப்பா, நம்ம வீட்டு மாப்பிள்ளைக்கு செய்யாம எப்படி சொல்லு? அவங்களோட பெருந்தன்மை எதுவுமே வேண்டான்னு சொல்றது. ஆனா நம்ம மாப்பிள்ளைக்கு நமக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ கண்டிப்பா செய்யணும்ப்பா. நீ கவலைப்படாத, நீ கொடுத்த காசெல்லாம் நான் சேர்த்து வச்சிருக்கேன். அது ஒரு 35,000 ரூபாய் என்கிட்ட இருக்கு. அதையும் எடுத்திருக்கேன். பத்தாததுக்கு இந்த காசு போட்டுக்கலாம்ப்பா. அதெல்லாம் தேவையில்லம்மா. நான் நித்யாக்குன்னு காசு பேங்க்ல போட்டு சேர்த்து வச்சதுதான். அந்த காசு இருக்குமா, அதுலயே நாம எடுத்துக்கலாம். அப்புறம் நாம வரப்ப ஒரு 2 பவுன்ல செயின் எடுத்துட்டு வந்துடலாம், சரியா? சரிப்பா. அம்மா, அப்புறம் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. அதனால உங்களை கடையில விட்டுட்டு நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. என்ன நீ பிள்ளைங்கள தனியா அனுப்பிட்டீங்க? அவங்கள தனியாக அனுப்புறது தான் நீ நல்லது. அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை எடுத்துக்கிட்டோன்னு விட்டுற வேண்டியதுதான். அப்புறம் நம்ம கூடயே இருந்து நாம் ஏதாச்சும் சொன்னோம்னு வைங்களேன், உங்களுக்கு கொஞ்சம் கூட டேஸ்ட்டே இல்லாமல் இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கா நம்மளையே கிண்டல் பண்ணுவாங்க. எதுக்கு? அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க எடுத்துக்கட்டும், நாம் போய் நமக்கு ட்ரெஸ் எடுத்துக்கலாம். இல்லை நீ, அது நித்யாக்கும் ஆதி மாப்பிள்ளைக்கும் ரிசப்ஷனுக்குன்னு எடுக்க வரோம். அதுலேயும் அவங்களையும் தனியாக விட்டுருக்கமே, அதான். இதில் என்ன அண்ணி இருக்குது? ஆதி சூப்பராக ட்ரெஸ் செலக்ட் பண்ணுவான். அவனுக்கு அவன் பொண்டாட்டிக்கு எப்படி கட்டணும்னு ஆசை இருக்கோ அது மாதிரி எடுத்து கொடுப்பான். நாம் கூட இருந்தோம்னா 2 பேரும் பேசிக்கிறதுக்கு கூட சங்கோஜப்படுவாங்க. எதுக்கு? பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க, அவங்களுக்கு என்ன தோணுதோ அவங்க பேசி அவங்க எடுத்துக்கட்டும். நாம் எதுக்கு இதிலலாம்? ஆமாம் சரஸ்வதி, பிள்ளைங்க தனியாக இருந்தால் அவங்களுக்கு வேண்டியது அவங்க எடுத்துப்பாங்கல்ல. எனக்கு எல்லாம் புரியுது. இருந்தாலும் மாப்பிள்ளைக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கட்டும். ஆனால் ரிசப்ஷனுக்கு ட்ரெஸ்ஸுக்கான காசை நாங்கள் கொடுத்துட்றோம் அண்ணி. என்ன அண்ணி நீங்கள் இந்த மாதிரி சம்பிரதாயம்லாம் எதுவும் வேண்டான்னு சொன்னோம்ல? இல்லை அண்ணி, கல்யாணத்துக்கே எங்களால் எங்கள் பிள்ளைங்களுக்கு எதுவுமே பண்ண முடியல. மாப்பிள்ளைக்கு ரிசப்ஷன் நல்லா கிராண்டாக வைக்கலான்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ரிசப்ஷனுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் செய்யணும்ல. அவள் எங்கள் பொண்ணுக்கு செய்யணும்னு எங்களுக்கும் ஆசை இருக்காதா? எங்கள் மாப்பிள்ளைக்கு நாங்கள் ஆசைப்பட்டு தான் செய்கிறோம். அதை தடை சொல்லாதீங்களா ப்ளீஸ். ஆமாம் சுமதி, அவங்களுக்கும் மாப்பிள்ளைக்கு செய்யணும்னு ஆசை இருக்கும்ல. சரிங்க அண்ணி, நாங்கள் எதுவுமே சொல்லலை. உங்கள் மாப்பிள்ளைக்கு என்ன உங்களுக்கு செய்யணும்னு தோணுதோ நீங்கள் செய்யுங்க, நாங்கள் எதுவும் சொல்லலை. சரி வாங்க, நமக்கு ட்ரெஸ் எடுக்க போகலாம். எல்லாரும் ஒரே மாதிரி தானே எடுக்கிறோம்.
இல்லை நீ பரவாயில்ல, நீங்களாம் ஒரே மாதிரி எடுத்துக்கோங்க. நாங்கள் வேற. என்ன நீ கார்த்திக் அனிதா ரிசப்ஷன் அப்பெல்லாம் எல்லாரும் ஒரே மாதிரி தானே போட்டோம், அதே மாதிரி தான் ஆதி நித்யாக்கும் எல்லாரும் ஒன்றா தான் போடுறோம். சரிங்களா? வாங்க வாங்க. இல்லை நீ அவங்களோட இதுக்கே ரொம்ப செலவாச்சு. நீங்கள் அத்தனை முறை சொல்லியும் எங்களுக்கு காசே கொடுக்கவில்லை. இப்போவும் அதே மாதிரி இருக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கா நீ? பரவாயில்ல, நீங்கள் எடுத்துக்கோங்க, நாங்கள் வேற மாதிரி எடுக்கிறோம். சும்மா இருங்க அண்ணி, எங்களுக்கு எவ்வளோ நல்ல மருமகளை கொடுத்துருக்கீங்க. இதை தவிர எங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. எங்கள் மருமக எங்கள் பையனை எப்படி பார்த்துக்கிறா தெரியுமா? அப்படி இருக்கப்போ அவங்களுக்கு செய்யறதுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்களும் நம்ம குடும்பம் தான், நம்ம குடும்பத்தில் இந்த மாதிரிலாம் நடந்துக்காதீங்க. சரியா? வாங்க வாங்க, டைம் ஆச்சு பாருங்க. அப்புறம் பிள்ளைங்க ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டு நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க. வாங்க போகலாம். என்னக்கா இவங்க சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க, நமக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல? ஆமாம் சரஸ்வதி, அதே தான் நானும் யோசிக்கிறேன். சொல்ல சொல்ல கேட்க மாட்டேன்றாங்க, ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமாக இருக்குது தெரியுமா? பொண்ணு கொடுத்த இடத்துல இந்த மாதிரிலாம் காசு செலவு பண்ணுறது என்னதான் அவங்க பெருந்தன்மையாக சொன்னாலும் மனசுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. எத்தனை முறை சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியலம்மா. அண்ணி சீக்கிரம் வாங்க. சரி வா, கூப்பிடுறாங்க பாரு, போலன்னா நல்லா இருக்காது. சரி வா போகலாம். காசு தானே, நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீ கையில் ஏதாவது கொண்டு வந்திருக்கியா? ஆமாக்கா கொண்டு வந்திருக்கேன். நம்ம 2 பேருக்கும் தனியாக கொடுத்துடலாங்க்கா. சரி வா போகலாம். வாங்க சிஸ்டர், வாங்க சார். என்ன மாதிரி சாரீ பார்க்குறீங்க, எந்த ரேஞ்சில் பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் சார். அதுக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்து போடுறேன். அப்புறம் எந்த ஃபங்க்ஷனுக்கு பார்க்க போகிறீங்க? அது என்னன்னா சிஸ்டர், எங்களுக்கு ரிசப்ஷன், அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல சாரியா என் ஒய்ஃப்க்கு எடுத்து போடுங்க. ஓ, அப்போ நியூலி மேரிட் கப்பிளா நீங்கள்? கங்க்ராட் சார். கங்க்ராட் சிஸ்டர். தேங்க்யூ. தேங்க்யூ. சரிங்க சிஸ்டர், சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த ரேஞ்சில் பார்க்கணும், என்ன மாதிரி கலர் காம்பினேஷனில் பார்க்க போகிறீங்கன்னு சொல்லுங்கள். நான் சொல்கிறேன் சிஸ்டர், அந்த மாதிரி காம்பினேஷனில் எடுத்து போடுங்க. சரிங்களா? இப்போ வந்திருக்க நியூ இங்கிலீஷ் கலர்ஸில் எடுத்து போடுங்க சிஸ்டர். ஏன்னா எல்லாமே டார்க் கலர்ஸாக இருக்கிறது வந்து மேரேஜ்க்குமே டார்க் கலர் தான் கட்டினாங்க. ஸோ அதனால ரிசப்ஷனுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் கலர்ஸில் லைட் கலர்ஸில் இருக்க மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. அந்த மாதிரி எடுத்து போடுங்க. ஷியோர் சார். இங்கே பாருங்கள் சார், இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே அந்த மாதிரி நியூ அரைவல்ஸ் தான். இதில் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் அதை எடுத்து காட்டுறேன். ரேஞ்ச் எந்த ரேஞ்சில் வேணும்னு சொன்னீங்கன்னா? சிஸ்டர், இங்கே அமௌண்ட்லாம் ப்ராப்ளம் இல்லை, என்ன ரேஞ்சாக இருந்தாலும் ஓகே. எனக்கு பிடிச்சிருந்தா ஓகே தான். ஆனால் ஒரு 25,000க்கு மேலே காட்டுங்க. ஷியோர் சார். என்ன இவர் இவ்வளோ அமௌண்ட்டில் பார்க்குறாரு? எங்க என்னங்க? அது எங்க 25,000லையா? அவ்வளோலாம் வேண்டாம், அதை விட கம்மியாக பாருங்களேன். என்னது நித்யா, இது சாதாரண ஃபங்க்ஷனுக்கு எதுக்கும் எடுக்கல, நம்மளோட ரிசப்ஷனுக்கு எடுக்க போறோம். மேரேஜுக்கு தான் நமக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே எடுக்க முடியல, ரிசப்ஷனுக்காச்சும் நமக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கணும்ல. இங்க அமௌண்ட்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை. 25,000ங்கிறது நான் கம்மி ஸ்டார்டிங் ரேட் தான் சொல்லியிருக்கேன். அதுக்கு மேல எனக்கு எந்த புடவை பிடிச்சிருந்தாலும் அதுதான் எடுப்போம். புரியுதா? உன்கிட்ட செலக்ட் பண்ண சொன்னா நீ அமௌண்ட்டை பார்த்துட்டு சாரியே எடுக்க மாட்ட போலயே. என்னங்க நீங்க, அத்தை எதாவது நினைக்க போறாங்க? என்ன அம்மா ஏதாச்சும் சொல்ல போறாங்களா? அதெல்லாம் இல்ல, அம்மா தான் சொல்லியே அனுப்புனாங்க. உங்களுக்கு எந்த புடவை பிடிச்சிருக்கோ அது மாதிரி எடுத்துக்கோங்க, காசை பத்திலாம் கவலைப்படாம மருமகளுக்கு என்ன வேணுமோ பார்த்து எடுத்துக்கூடான்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஸோ என் பொண்டாட்டிக்கு எது கட்டினா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுதோ அதை தான் எடுக்கிறோம். ஓகேவா? ம். சிஸ்டர், மேல இந்த செகண்ட் ரோல அந்த பிங்க் இருக்கு பாருங்க, அதை எடுத்து கொடுங்க. அப்புறம் அதுக்கு கீழே வயலட் கலர்ல ஒரு saree இருக்கு பாருங்க, அதை எடுங்க. அப்புறம் அங்க பாருங்க சிஸ்டர், மேல இருந்து தேர்ட் ரோல லாஸ்ட் saree பிஸ்தா கிரீன்ல ஒரு பிங்க் பார்டர் இருக்க மாதிரி இருக்கு பாருங்க, அந்த சாரியும் எடுங்க. அது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கே. ஆமா சார், இதெல்லாம் நியூ அரைவல்ஸ் தான். தான் எடுத்து போடுறேன் பாருங்க. உங்க வைஃப்க்கு இந்த saree சூப்பரா இருக்கு சார். ஆமால, ரொம்ப அழகா இருக்கு. நித்யா, உனக்கு பிடிச்சிருக்கா? ம். ஏய், என்னாச்சு? ஏன் டல்லா இருக்க? பிடிக்கலன்னா சொல்லு, வேற saree பார்க்கலாம். அதை விட்டுட்டு இப்படிலாம் இருக்காத. எனக்கு பிடிச்சிருக்குன்னு எடுத்துக்கணும்லாம் இல்லை, உனக்கு பிடிச்ச சாரியா பார்த்து எடுக்கணும் நித்யா. அப்பதான் நீ சந்தோஷமா கட்ட முடியும். உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, வேற saree பார்க்கலாம். இல்ல, சாரிலாம் நல்லா தான் இருக்கு. இது எவ்வளோ? நித்யா, உன்கிட்ட அமௌண்ட்டை பத்தி கேட்காதன்னு சொன்னேன். பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அதை மட்டும் சொல்லு. ம். உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே? எனக்கு பிடிச்சிருக்கிறதெல்லாம் ஓகேமா, ஆனா கட்டிக்க போறவன் நீதான். அப்போ உனக்கு பிடிக்கணும்ல, நீ பார்த்து சொல்லு. இல்ல, உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் பிடிச்சிருக்கு. புரியல. இல்லைங்க, நீங்க தானே நம்ம 2 பேருக்கும் ட்ரெஸ் எடுக்கணும்னு ரொம்ப ஆசையா வந்தீங்க. எனக்கு செலக்ட் பண்ணி கொடுக்கணும்னு ரொம்ப ஆசையா செலக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்புறம்
எனக்கும் பிடிச்சிருக்குங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் அதையே நான் கட்டிக்கிறேன். எனக்கும் இதை பார்த்த உடனே பிடிச்சிருக்கு. அப்போ இதே எடுத்துக்கலாமா? ம். அத கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே தான் சொல்லேன். போதுமா? எனக்கும் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் எனக்கு ஓகே. உங்களுக்கு இந்த saree பிடிச்சிருக்குல்ல, இதே எடுத்துக்கலாம். நல்லா இருக்கு. ஓகே சிஸ்டர், இந்த சாரியே எடுத்துக்கிறோம். இது அழகா இருக்கு. இது கொஞ்சம் விரிச்சு காட்டுறீங்களா? ஆ ஓகே சார். சார் பாருங்க சார், saree ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். இது வந்து நியூ மாடல் சார். இதில் வந்து லிமிட்டெட் ஸ்டாக் தான் வந்துச்சு. இது ஒரு கலர், இன்னொரு பிங்க் கலர். இது ரெண்டே கலர் தான் சார் வந்தது. ஆனால் நிறைய பேருக்கு இந்த கலர் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இதுதான் சார் பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு, எடுத்துக்கோங்க சார். ஓகே சிஸ்டர். சிஸ்டர் இது எவ்வளோ? சிஸ்டர் இது 55,000 வரும். என்ன? ஓ ஓகே சிஸ்டர், நல்லா இருக்கு. இதே பேக் பண்ணிடுங்க, பில்லிங் அனுப்பிடுங்க. ஓகே சார். வேறு ஏதாச்சும் பார்க்குறீங்களா சார்? இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது சார். கம்மி ரேஞ்சில் கூட நியூ கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கு சார். பார்க்குறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சிஸ்டர். போதும் போதும், இந்த சாரியே போதும். வேறு எதுக்கு? என்கிட்ட நிறைய சாரி இருக்குது. இப்போ எதுவும் தேவையில்ல. ஆமா சிஸ்டர், போதும். சிஸ்டர் நீங்கள் பேசுறதுலே தெரியுது, அமௌண்ட்டை பார்த்து பயந்துட்டீங்களோ? சிஸ்டர் ரிசப்ஷனுக்கு தானே எடுக்கிறீங்க, ஒரு டைம் எடுக்கிறது நல்லா எடுத்துக்கோங்க சிஸ்டர். இல்லை சிஸ்டர், இவ்வளோ ரேட்லலாம். சிஸ்டர் அவளை விட்டு அப்படிதான் பேசிட்டே இருப்பான். நீங்க இதை பில்லிங் அனுப்பிடுங்க. நாங்க வேற கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு ஒன்னாவே பில்லிங் போட்டுக்கலாம். ஓகே சார். என்ன மேடம், விட்டா இதே தான் பார்த்துட்டு இருப்பேன். மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக வேற ஏதாச்சும் வாங்கலாமா? நீ மாடர்ன் ட்ரெஸ் ஏதாச்சும் போடுறியா? புரியல. மாடர்ன் ட்ரெஸ்னா? நித்யா, சுடிதார் தான் கேட்குறேன். சுடிதார் மாதிரி ஏதாவது வாங்கிக்கிறியா, போடுறியா? இல்லைங்க, அதெல்லாம் போட்டு எனக்கு பழக்கம் இல்லை, வேண்டாம். இதுக்கப்புறம் பழகிக்கலாம்ல. இல்லை, இப்போ வேண்டாமே. சரி ஓகே, வா போலாம். அடடா நீ ஒரு பார்வை பார்த்தாய், அழகாய் தான் ஒரு புன்னகை பூத்தாய், அடி நெஞ்சில் ஒரு மின்னல் வெட்டியது. ஆமா, என்னக்கா நீங்க எங்க கூட நிக்கிறீங்க? இது என்னடி கேள்வி? எப்போ உங்க கூட தானே வருவேன், இன்னைக்கு என்னமோ புதுசா கேக்குறீங்க? அப்படி இல்லக்கா, உங்களுக்கு தான் என்கேஜ்மெண்ட் ஆக போகுது. எப்படியும் மாமாவும் வந்திருக்காரு. ஸோ நீங்கள் மாமா கூட தான் ட்ரெஸ் எடுக்க போவீங்கன்னு நானும் வைஷுவும் பேசிட்டு இருந்தோம். பார்த்தா நீங்கள் எங்கள் கூடவே இருக்கீங்க. ஆமாக்கா, அதான் அண்ணா வந்திருக்காரே, நீங்கள் ட்ரெஸ் செலக்ட் பண்ண போலையா? உங்கள் ரெண்டு பேருக்கும் வாய் கொழுப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சுடி. இவ ஒருத்தி தான் கிண்டல் பண்ணிட்டு இருப்பான்னு பார்த்தா இவளுக்கு ஏற்ற மாதிரி நீயும் வந்து அமைஞ்சிருக்கல. ரெண்டு பேருக்கும் இதே வேலையாக போச்சு. நீ வேணா பார்த்துட்டே இருக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் மாமா வந்து இங்கே நிற்கிறாரா இல்லையான்னு பாரு. அதெல்லாம் ஒன்றும் வரமாட்டாரு, நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க. சரி வாங்க போய் ட்ரெஸ் எடுக்கலாம். நீங்கள் வேறக்கா, இந்த கடையை சும்மா போய் ஒரு அலசு வலசிட்டு வந்தாச்சு. சும்மா ஒரு ரவுண்டு வேறு கடையில் தான் எடுக்க போகிறோம். அதனால நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் எடுப்போம். நீங்கள் எப்படியும் மாமாக்கு மேட்சாக தானே எடுக்க போகிறீங்க. அச்சோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா ரெண்டு பேரும் கிண்டல் பண்ணுறதை விட்டுட்டு வாங்க போகலாம். ஹாய். அட அண்ணா, வாங்கண்ணா. இவ்வளோ நேரம் உங்களை தான் மாமா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம். இப்போதான் பேசி முடிக்கல, கரெக்டாக வந்துட்டீங்களே. உங்களுக்கு 100 வயசு மாமா. என்னம்மா, என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களா? என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா அவங்க ஏதோ பேசுகிறாங்க. ம் ஒன்றும் இல்லை மாமா, இப்போதான் அக்கா கிட்ட நாங்கள் சொல்லிட்டே இருந்தோம். எப்படியும் நீங்கள் மாமா கூட தானே போய் ட்ரெஸ் எடுக்க போகிறீங்க. அதனால எங்கள் கூடயே சுற்றிட்டு இருக்கீங்களே, நீங்கள் வேணா பார்த்துட்டே இருங்க. மாமா இன்னும் 5 நிமிஷத்தில் வந்துருவாருன்னு சொல்லி வாயை மூடலை, வந்துட்டீங்க மாமா. அதான். அது ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான். அப்படியே நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருந்தீங்கல்ல, அதான் பார்த்துட்டு போகலான்னு. ஓ அப்படியாண்ணா? பாத்தியா கையல், நம்ம ரெண்டு பேரும் பார்த்துட்டு தான் அண்ணா இங்கே வந்திருக்காரு. ஸோ நம்மளை பார்க்க தான் வந்திருக்காரு, அப்படி தானேண்ணா? ஆமாம்மா, உங்கள் ரெண்டு பேரை பார்க்க தான் வந்தேன். போச்சு, இவளுங்க ரெண்டு பேர்கிட்ட வேற மாட்டிக்கிட்டாரே. இவரால் அந்த அளவு பேசவும் வர முடியாது. அப்போ ஓகே மாமா, எங்க ரெண்டு பேரை பார்க்க தானே வந்தீங்க. சரி வாங்க மாமா, எங்களுக்கு அப்படியே ட்ரெஸ் எடுத்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அவ்வளோதானம்மா, வாங்க எடுத்து கொடுக்குறேன். எடுத்துக்கோங்க, நான் அமௌண்ட் பே பண்ணிடுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னக்கா? ஏய் சும்மா இரு கயல், நீ வேற. நீங்க கலாய்க்கிறீங்கன்னு கூட அவருக்கு தெரியலடி, பாவம். என்ன சொல்றீங்க? புரியல. அது சார், அவங்க சும்மா உங்களை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்னதான் கூப்பிட வந்திருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். வேணும்னே உங்ககிட்ட இப்படி பேசிட்டு இருக்காங்க. ஆமா மாமா, உங்க வைஃபை நீங்க கூட்டிட்டு போங்க, எங்களுக்கு நாங்க ட்ரெஸ் எடுத்துக்கிறோம். போங்க போங்க, உங்க என்கேஜ்மெண்ட்க்கும் வேற ட்ரெஸ் எடுக்கணும். உங்களுக்கு தான் ரொம்ப நேரம் ஆகும். போங்க போங்க மாமா. இல்லம்மா, நீங்க ரெண்டு பேர் மட்டும் தனியா இருப்பீங்க. எப்படி உங்களை தனியா விட்டுட்டு போறது? ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க.
அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மாமா, நாங்கள் 2 பேர் இருக்கோம்ல, எங்களை நாங்கள் பார்த்துப்போம். அது மட்டும் இல்லை, சுற்றி முற்றி பார்த்தா எல்லாரும் அங்கங்கே இருக்கீங்க, எங்கே பார்த்தாலும் நம்ம வீட்டு ஆளுங்க தெரியுவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா, நீங்களும் அக்காவும் போய் ட்ரெஸ் எடுத்துக்கோங்க. ஆமாண்ணா. அக்கா போ. கயல், வைஷு கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரியா? என்னதான் எல்லாரும் சுற்றி முற்றி இருந்தாலும் உங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏதாச்சும்னா அங்கேருந்து கூப்பிடுங்க, அமைதியாக இருக்க வேண்டாம். அதே மாதிரி 2 பேரும் தனியாக எங்கேயும் போகக்கூடாது, சேர்ந்து தான் இருக்கணும் சரியா? சரிங்கக்கா. சரிம்மா, நாங்க வரோம். கிளம்புங்க கிளம்புங்க. அப்பனா போலாமா? போலாங்க. அண்ணா பாவம். அண்ணா வைஷு ரொம்ப சைலண்டா இருக்காருல்ல? கரெக்டு தான். சரி வா, இந்த கடைக்குள்ள போய் பார்க்கலாம். சரி. அனு, என்னடி எல்லோ எல்லோ டர்ட்டி எல்லோங்கிற மாதிரி ரெண்டும் எல்லோ கலர்ல எடுத்து வச்சிருக்கேன், வேற ஏதாச்சும் கலர் பாரு. அதெல்லாம் முடியாது, உங்க பொண்ணுக்கிட்ட ஒரு எல்லோ கலர் ட்ரெஸ் கூட இல்லை, இதே எடுக்கலாங்க. இந்த ஃப்ராக் சூப்பராக இருக்குல்ல, எப்போ பார்த்தாலும் பிங்க்கு ப்ளூ இந்த மாதிரி கலர்ஸ் தாங்க இருக்கு. இப்போவும் நீங்கள் அதை தான் செலக்ட் பண்ணுறீங்க, இது ரொம்ப அழகாக இருக்கு, இது எடுத்துக்கலாம். அனு, என் பொண்ணுக்கு இந்த கலர்லாம் வேண்டாண்டி. நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்க. அம்முக்குட்டி இங்கே பாருடா, இந்த ட்ரெஸ் பாப்பாக்கு பிடிச்சிருக்கா? அப்படி சொல்லுடி தங்கம். பார்த்தீங்களா, என் பொண்ணுக்கே இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு, அதனால இது தான் எடுக்கிறோம். இது 2ல் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கொடுக்குறேன், எடுத்துக்கோங்க. 2ல் ஏதோ ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணலாம். சரி சரி, அந்த பக்கம் இருக்கிறத எடுத்துக்கோ. ஏன்னா இந்த சைடு இருக்கிறது நிறைய சமைக்கி ஒர்க்லாம் இருக்கு பாரு, அவளுக்கு அப்புறம் குத்தும், அப்புறம் குத்துதுன்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த சைடு இருக்கிறது பார்த்தா சாஃப்டா இருக்க மாதிரி இருக்கு. சரி, அதே எடுத்துக்கோ. ஐயோ, எனக்கும் அதுதாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, அப்போ இதை எடுத்துக்கலாம். பாப்பாக்கு இந்த ட்ரெஸ் தான் ஓகேவாடா? சரி அனு, கிராண்டா இருக்கு இது. வீட்டுக்கு போறதுக்கு சாஃப்ட் கிளாத்ல 2 ட்ரெஸ் எடுத்துக்கலாமா? இல்லைங்க, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். இப்போ புதுசாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்ததே இன்னும் போடாமல் 2-3 ட்ரெஸ் இருக்குது. இப்போவே எதுக்கு எல்லாம் எடுத்துக்கிட்டு, கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆகட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ இருக்கிறது போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி. சரிடா, போலாம். அனு, கிளம்பலாமா? வைஷு, நம்ம லெஹங்கா மாதிரி எடுத்துக்கலாமா? இதுவும் நல்லா தான் இருக்கு, ஆனால் ரொம்ப வெயிட்டாக இருக்குமே. லெஸ் வெயிட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சரி, அந்த பக்கம் இருக்கு பாருங்க, லெஸ் வெயிட்டில், அங்கே போகலாமா? ஓகே. இங்கதான் இருக்கியா? என்னமோ தெரியல கயல், எனக்கே ஒரு குற்ற உணர்ச்சியா இருக்கு. உன்னை தனியா விடுறதுக்கே கொஞ்சம் மனசுக்கு பயமா இருக்கு. என்ன சூர்யா இங்கே இருக்காரு, நம்ம எங்கே போனாலும் பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. எங்கே போனாலும் அவர் இருக்காரே, என்னவா இருக்கும்? போய் பேசிட்டு வரலாமா? வைஷு. என்ன கயல்? இல்லை, ஒரு 2 மினிட்ஸ் நான் வந்துடுறேன். எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போ. அது இதோ வந்துடுறேன், ஒரே நிமிஷம். சரி, போயிட்டு வா. இவன் என்ன சடனா இங்க வந்து நிக்கிறான்? என்ன கயல்? ஆமாம், நான் தான் கேட்கணும், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அது சும்மா அப்படியே ஃபோன் பேசலான்னு வந்தேன், பேசிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கேன். ஏன்? இல்லையே, ஏதோ திருட்டு மொழி முழிக்கிறாரு, என்னன்னு தான் கண்டுபிடிக்க முடியல. என்ன? ஒன்றும் இல்லை, சும்மா உங்களை பார்த்தேனா அதான் பேசிட்டு போகலான்னு. அப்புறம் சூர்யா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். நேற்று நைட்டு நம்ம எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தோம் எனக்கு தெரியல, எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. அங்கே ஜூஸ் குடித்தது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது, அதுக்கப்புறம் எதுவுமே ஞாபகம் இல்லை. அன்னிக்கிட்ட கேட்டால் நான் நார்மலாக வந்து படுத்துட்டேன், நீங்கள் தான் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. எத்தனை மணிக்கு கிளம்பணும்? ஆமா கையல், நீ ஜூஸ் குடிச்சதுக்கு அப்புறம் ஏதோ மயக்கமா இருக்குன்னு ஜெனி கிட்ட சொன்ன போல, அவ வந்து கூப்பிட்டா. அதுக்கப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் நீ அப்படியே என் கூடவே வந்துட்டியே, வீட்டுக்கு வந்துட்டோம். ஓ, அப்பவே வந்துட்டோமா? ஆமா, நீ ஏதோ டயர்டா இருக்குன்னு சொன்னியா, அதான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டோமே. ஏன்? சரி சரி, இல்லை எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா, அதான். நீ ரொம்ப டயர்டா இருந்த கையல், தூக்கமா வருதுன்னு சொல்லிட்டே இருந்த, அதனால கூட உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லாம இருந்திருக்கலாம். இப்படி தூக்கம் வந்தா மட்டும் எதுவுமே ஞாபகம் இல்லாம இருக்கும், சுத்தமா ஞாபகம் இல்லாம அவ்வளோ டயர்டா எப்படி இருப்பேன்? ஒண்ணுமே புரியல. இவர்கிட்ட கேட்டா தெரியும்னு பார்த்தா இவரும் எதுவுமே சொல்லல. என்ன ஏதோ யோசிச்சுட்டே இருக்கா? ம்ஹும். சரி, ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டியா? இல்ல இல்ல, அது பார்த்துட்டே இருந்தோம் நானும் வைஷுவும். சரி, போய் எடுப்போ. ம்
சாரிடி, என்னால் உன்கிட்ட எதுவுமே சொல்ல முடியாது. தெரிஞ்சா நீ ரொம்ப வருத்தப்படுவ, நிறைய அழுவ. அது என்னால் பார்க்க முடியாது. அதனால தான் உனக்கு எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு உன் பின்னாடியே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் எல்லாரும் சுற்றி இருக்காங்க, எதுவும் நடக்காது, உன்னை பார்த்து போனேன். இருந்தாலும் மனசுக்கு ஏதோ ரொம்ப கஷ்டமா இருக்கு கயல். நீ எப்பவும் என் கூடவே இருக்கணும்னு தோணிட்டே இருக்கு. உனக்கு எதுவும் ஆகக்கூடாது, எதுவும் ஆகவும் விட மாட்டேன். நீ வேணும்னா கோவமா என்னை ஏத்துக்காம இருக்கலாம், ஆனா என் மனசுல எப்பவும் நீ மட்டும்தான் கையில் இருப்ப. எப்பவுமே நீ மட்டும்தான் இருப்ப. வாயில்லாமல் போனா வார்த்தை இல்லை பெண்ணே, நீ இல்லாமல் போனால் வாழ்க்கை இல்லை கண்ணே. முள்ளோடுதான் முத்தங்களா சொல். இதுவாச்சும் ஓகேவா? ஓகே, இது நல்லா இருக்கு. ஏங்க ஒன்று சொல்லட்டுமா? பொதுவாக லேடிஸ் தான் ட்ரெஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துப்பாங்க. அப்போ அவங்களுக்கு தான் எது பார்த்தாலும் சாட்டிஸ்ஃபைடே ஆகாது, திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை. எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்குன்னா நான் டக்குன்னு பார்த்த உடனே எடுத்துருவேன். ஆனால் நீங்கள் முடியலங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக எனக்கு சாரீ செலக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. சத்தியமாக இவ்வளோ நேரம் நான் டைம் எடுத்துக்கிட்டதே இல்லை. எதுக்கு தான் நீங்கள் இவ்வளோ நேரம் எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. அது என் பொண்டாட்டிக்கு எந்த ட்ரெஸ் பார்த்தாலும் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கு. உன்கிட்ட இல்லாத கலரா இருக்கணும்னு நினைச்சேன், ஆனா திரும்ப திரும்ப இருக்க கலராகவே இருக்கு. இருந்தாலும் இந்த saree நல்லா இருக்கு. ஸோ இதுவே எடுத்துக்கோ. அப்பாடி, நல்ல வேலை இதை செலக்ட் பண்ணிட்டீங்களே, அது வரையும் சந்தோஷங்க. ஓய், நீ தானே என்ன செலக்ட் பண்ண சொல்லி கூப்பிட்ட. அவ்வளோ கஷ்டமா இருக்கவா நீயே ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கலாம்ல, என்ன எதுக்குடி கூப்பிட்ட? அது எனக்கு நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதனால தான் கூப்பிட்டேன். பரவாயில்ல, எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல. நீங்கள் எது செலக்ட் பண்ணுறீங்களோ அதை தான் கட்டுவேன். அப்புறம் அப்போ இவ்வளோ டைம் ஆக தான் செய்யும். சரி சரி மேடம், இந்த சாரியாச்சும் ஓகேவா? இது செலக்டட் தான் சிஸ்டர், இது எடுத்துக்கோங்க. அப்பா, நல்ல வேலை சார், ஒரு சாரியாச்சும் செலக்ட் பண்ணிட்டீங்களே. உண்மையாகவே நீங்கள் கிரேட் தான் சார். உங்கள் ஒய்ஃபுக்கு இவ்வளோ நேரம் நின்று செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இங்கே மேக்ஸிமம் ஜென்ட்ஸ் வந்தாங்கன்னா சார் அவங்க பாட்டுக்கு போய் உட்காந்துடுவாங்க. ஒய்ஃப் கூட யாரும் அந்தளவு ட்ரெஸ்ஸில் செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் பரவாயில்ல சார், கூடவே இருந்து அவங்களுக்கு எது நல்லா இருக்கும்னு பார்த்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. உண்மையாகவே உங்கள் செலெக்ஷன் சூப்பராக இருக்குது சார். இந்த சாரி உங்களுக்கு நல்லா இருக்கு மேம். தேங்க்யூ சிஸ்டர், இதே பில் போட்டுருங்க. ஓகே மேடம். இங்க சரி, அங்கே அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. நான் போய் அம்மாவை பார்த்துட்டு வரேன். அம்மா வர என்ன ட்ரெஸ் எடுத்தாங்கன்னு தெரியல. காசு செலவாகும்னு நினச்சி எதுவுமே எடுக்க மாட்டாங்கங்க. அதனால அம்மாவுக்கு நான் போய் பார்த்துட்டு வரேன். அதெல்லாம் இல்லை, ஏற்கனவே அம்மாலாம் ட்ரெஸ் எடுத்தாச்சு. ஓ அப்படியா, சரிங்க. அம்மாக்கும் வயசுக்கும் நான் பில் பே பண்ணிடுறேன். என்ன 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 நீ தான் விளையாடிட்டு இருக்கியா? அவங்களுக்கு எதுக்கு நீ தனியா பில் பே பண்ணணும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாமளே பண்ணிக்கலாம். இல்லைங்க, அம்மா கூச்சமாக ஃபீல் பண்ணுவாங்க, ஒரு மாதிரி தயக்கமாக இருப்பாங்க, அதனால தான் சொல்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அனிதா, நான் அப்போ சொன்னது தான் இப்போவும் சொல்கிறேன். இங்கே பாரு, உங்கள் வீட்டுக்கு ஆம்பளை துணை இல்லைன்னு அம்மா எவ்வளவோ ஃபீல் பண்ணியிருக்காங்க. நான் சும்மா பேச்சுக்கெலாம் சொல்லலை, நான் உங்களுக்கு பையனாக இருப்பேன்னு. உண்மையாகவே அவங்களே என்னோட அம்மாவை தான் பார்க்குறேன். ஸோ அவங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து நான் செய்வேன். நீ இதிலெல்லாம் தலையிடாத, புரியுதா? இங்க எதுவும் சொல்லாத, நான் முடிவு பண்ணிட்டேன். கடையா இருக்கேன்னு அமைதியா இருக்கேன். ஸோ நீயும் அமைதியா இருந்துரு, புரியுதா? ம் சரி வா, அங்க போலாம். எல்லாரும் அங்கதானே இருக்காங்க. ம் வணக்கம் உறவுகளே. நேற்று நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். எல்லாருமே அதை பார்த்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு வந்திருந்தது. உங்கள் கமெண்ட்ஸ் பார்த்தோன்னே நிஜமாக ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அது எல்லாருமே இந்த குடும்ப கதை நல்லா இருக்கு, நீங்க கண்டினியூ பண்ணுங்க, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நிறைய பேர் ஈகரா வெயிட் பண்ணி பார்க்குறோம்லாம் சொல்லியிருந்தீங்க. நிஜமா இந்த கமெண்ட் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருந்துச்சு. இவங்க எல்லாரோட வரவேற்புக்கும் ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் வியூஸ் போனாலும் போகலனாலும் நான் ஃபீல் பண்ணுறதா இல்லைங்க. ஏன்னா என்னோட ஸ்டோரியை விரும்பி பார்க்கறதுக்கு இவ்வளோ உறவுகள் இருக்கீங்க. உங்களுக்காக கண்டிப்பாக நான் ரெகுலராக போடுவேன். உங்கள் ஒருத்தரோட கமெண்ட்ஸ் படித்தும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இதே மாதிரி உங்களோட சப்போர்ட் எப்போவும் எங்களுக்கு இருக்கணும்.
நிறைய உறவுகள் இந்த காதலில் விழுந்தேன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ரெகுலராக நம்ம வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிங்க. அதில் சில பேர் முன்னாடியே எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, உங்களோட காதலில் விழுந்தேன் பார்த்ததுக்கப்புறம் அன்பே அன்பே நான் ரிட்டன் போய் பார்த்தேன், அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. இப்போவும் ஒருத்தர் அதே மாதிரி தான் ஒரு சிஸ்டர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் 4 பேரை காமிச்சிருப்பேன். மீதி 2 பேரை நாளைக்கு வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். அப்புறம் இதே மாதிரி எப்போவும் கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி எனக்கு வந்து நிறைய மோட்டிவேஷன் கொடுங்க. தினமும் உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பார்க்குறப்ப நிஜமாவே எனக்கு அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். பாய்.